மதன்குமார் யாரு? அவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தார்? டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆக்சிடென்டலா சினிமாக்குள்ளார வந்த ஒரு ஆள் தான். நான் நாசர் சார்ட்ட ஒரு தடவை வந்து கேட்டேன், சார் நிறைய போலீஸாக பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. எத்தனை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ வந்து நான் ஒரு 3 போலீஸ் பண்ணிட்டு இயக்குனருக்கும் கதாசிரியருக்கு இவங்களுக்கு தான் முதல்ல நல்ல சம்பளம் தரணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க எழுதாம அதை அவங்க கற்பனை பண்ணாம இங்க எந்த நடிகரும் நடிச்சிடவே முடியாது. இது எப்ப மாறும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் டைரக்டர், நான் தான் முதல் சம்பளம் வாங்கணும். முதல் அடையாளம் என்னவா தேவைப்படுதுன்னா, எங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரியோ இல்லை நான் பழகுன ஒருத்தர் மாதிரியோ இருந்தா பெட்ரு அப்படின்னு அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னையே வந்து நான் மதன்னு தெரியாம எத்தனையோ பேர் வந்து கார்த்தி எப்படா இருக்க அப்படின்னு கூப்பிட்டு வேற ஒருத்தர் நினைச்சு பேசினவன் இருக்கான். அதே மாதிரி என்கிட்டே வந்து இப்போ ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது அருவி படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அந்த ஷாட் முடிஞ்சோன்னா என்கிட்ட சொன்னார், உங்களை வந்து அப்படியே குத்தி கொண்டுலாமான்னு இருந்துச்சு எனக்கு. நான் டக்குன்னு அவர்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். தேங்க்ஸ் சார். ஸோ ஒருத்தர் வந்து அதில் பார்த்துருப்பா, நீங்களே பாருங்க சார், சொல்லியிருப்பாரு எந்த ரோல் கொடுத்தாலும் போட்டு மிரட்டி விட்டுருலாம்பா. 3 முடிச்சு நடிக்கும்போது வந்து இல்லை ரஜினி சார் ஆக்ஷன் அப்படின்னா வேகமாக படியில் போயிட்டு கட் 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 திரும்ப வா அப்படிங்கும்போது இல்லை ரஜினி சார் பின்னாடியே பார்த்துட்டு ஒரு ஸ்டைல் அப்படி நடந்து வருவார் இல்லையா? அப்படி நடந்துட்டு நினைக்கிறேன். என்ன பண்ணுற ஸ்டைல் இதே கொஞ்சம் பண்ணு அப்படின்னா அதுமாரி டக் 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 டக்குன்னு ஏறி மேலே போகிறது பார்த்துட்டு நல்லா இருக்கு, அதையே பண்ணு. இந்த டைரக்டருக்கு நீங்க சொன்னீங்கன்னா தான் சில இடங்கள்ல இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு. சில சமயங்கள்ல சில பேர் ஸ்டைல் பண்ணியே சாவடிப்பாங்க. என்னடா ஹீரோ ஆக்டர் அவ்வளவுதானே, அது என்ன ஹீரோ? ஹீரோல என்ன தனியா ஸ்பெஷலா? ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் ஃபைனல் கட். இன்னைக்கு என் கூட எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு நபர் தான் இருக்காங்க. ஆக்டர் மதன்குமார் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன ஒரு இது சார், உங்க சார்ன்னு கூப்பிடாம அண்ணன் கூப்பிடலாம். தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ரொம்ப தூரமா இருக்கு சார். தயவு செஞ்சு கூப்பிடுங்க. எங்களுக்கு வந்து அயலி மதனா தெரியும், அப்புறம் இப்போ வந்து பைசன் மதனா தெரியும். ஆனா மதன்குமார் யாரு? அவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு? அந்த கனவை பத்தி சொல்லுங்க சார். மதன்குமார் வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணுறேன். நிறைய சின்ன வயசில் போய் பேசுகிறேன். அதுக்காக அப்பாட்ட அப்பப்போ அடி வாங்கினேன். ஆனால் அப்பையும் திருந்தாமல் அதை விடவும் இன்னும் பெட்டராக தப்பு எப்படி பண்ணலாம், எப்படி ஏமாற்றலாம், அப்படி வந்து நீங்கள் இப்போ ஏமாற்றணும் போய் பேசினாலும் நடிப்பு வந்து தானா. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ எப்போ நடிக்கிறத விடுறியோ அப்போ தான் உருப்பிட முடியும் அப்படிப்பார். எப்போ? சின்ன வயசில். ஏன்னா ப்ரொஃபஷனலாக வந்தால் தான் அது வேறு. வீட்டுக்குள்ளார போனால் அது ரொம்ப தப்பான வேலையாக இருக்கும். அப்படி இருந்து அதுக்கப்புறமா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கொஞ்ச நாள் கன்ஸ்ட்ரக்ஷன், நான் ஒரு 30 வீடு கட்டியிருக்கேன். ஆமாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்சிடென்டலாக சினிமாக்குள்ளார வந்த ஒரு ஆள் தான். ஆனால் ஆக்சிடென்டலாக வந்ததுக்கப்புறமா சினிமா எவ்வளவு சீரியஸான பிஸ்னஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்னு இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஓகே. ஆனா தொடர்ந்து நெகட்டிவ் ரோலாவே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ பைசன்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா, சா இப்படி ஒரு டீச்சர் நம்மளுக்கு இல்லையடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. இதுக்கப்புறம் உங்களை எப்படிலாம் பார்க்கலாம் சார்? என்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கலாம்? அது நம்ம கையில் இல்லைல்ல. ஆக்சுவலாக அது டைரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு இது ஒரு ஆசை இருக்கும்ல சார், சா நடிச்சா இந்த மாதிரி அடுத்த படத்தில் நம்ம நடிக்கணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? இப்போ எங்கள் அப்பா வந்து போலீஸில் இருந்தார். ஓகே. இவங்க ரெகுலராக எழுதுகிற போலீஸ் எப்படி எழுதுவாங்கன்னா, வந்தோடனே ஒரு லத்தி எடுத்துகிட்டு போய் நீங்கள் நடிக்கிறீங்க சார் அப்படின்னு எழுதுவாங்க. அது இல்லாமல் அந்த போலீஸ் லைஃப்பில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இருக்குது. நான் நாசர் சார்ட்ட ஒரு தடவை வந்து கேட்டேன், சார் நிறைய போலீஸாக பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா. எத்தனை பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ வந்து நான் ஒரு 3 போலீஸ் பண்ணிகிட்ருந்தேன். 3 பண்ணிகிட்ருக்கேன் சார். போய் ஏற்கனவே ஒரு 3 பண்ணியிருக்கேன் சார். நான் 69 பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அவர். ஆனால் 69 இல்லை, ஒரு 20-25ஆவது நீங்கள் வெரைட்டியாக பண்ணுறதுக்கான வாழ்க்கை, நிறைய பேரோட போலீஸ் வாழ்க்கை இருக்குது.
ஒரு எதிரியாக யூனிஃபார்ம் போட்டால் வந்தான் அடித்தான் போனான், இது இல்லை. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு வேற ஒரு கனவு இருக்கும், அவனுக்கு பிள்ளைங்களை நோக்கி வேற ஒன்று செய்கிற ஒன்று இருக்கும். இல்லை போலீஸ்லேயே நான் என் வேலை இப்படி தான் அணுகுவேன் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்படி நிறைய 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 பேரோட வாழ்க்கை இருக்குது. அப்படி வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளேயுமே நிறைய வாழ்க்கை இருக்குது. அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் பண்ணலாம். பண்ணதே ஏன் திரும்ப பண்ணுறீங்க அப்படிலாம் இல்லை. இப்போ டீச்சராக பிடி மாஸ்டர் பண்ணியிருக்கோம், மேபி வந்து இவங்க மறுபடி இன்னொரு வாத்தியாராக கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். அது வந்து வேற ஒன்றா இருக்கணும், புதுசாக இருக்கணும், இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து நீங்கள் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து மக்கள் மத்தியில் பெருசாக, நீங்கள் ஒரு சின்ன ரோலில் பண்ணாலுமே அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுது. அது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்னென்னா, முதல் அடையாளம் என்னவா தேவைப்படுதுன்னா, எங்கள் பக்கத்து வீட்டுக்கார மாதிரியோ இல்லை நான் பழகுன ஒருத்தர் மாதிரியோ இருந்தால் பெட்ரு அப்படின்னு அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னையே வந்து நான் மதன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து கார்த்தி எப்படா இருக்க அப்படின்னு கூப்பிட்டு வேற ஒருத்தர் நினச்சி பேசினவன் இருக்காங்க. அதே மாதிரி என்கிட்டே வந்து ஒரு ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது அருவி படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரு பெரும்பான்மையின் மக்களின் ஏதோ அவங்களோட பழகின ஒருத்தனா நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்கல்ல, அதுதான் அநேகமாக அவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷனை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கேயாவது திட்டு வாங்கியிருக்கீங்களா சார்? படத்துல எல்லாம் நடிச்சீங்கன்னா இவர் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு உங்க நேர்ல திட்டினவங்கலாம் இருக்காங்க. இங்கே நடிக்கும் போது எதுல அருவி படத்துல நடிக்கும் போதே இல்லை, அந்த பொண்ணு வந்து அதித்தி வந்து ஆமாம் கன் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரியா சுற்றி எல்லாத்தையும் மிரட்டிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து எய்ட்ஸ் இல்லை, எனக்கு இவங்களுக்கெல்லாம் எய்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகும்போது இவன் வந்து ஊருக்கெல்லாம் அது தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி இந்த கேரக்டர் பயங்கரமாக கோவப்பட்டு இங்கேருந்து கூப்பிடுவான், எப்படிக்கு மேலே நில்றி ஒரு சத்தம் இருக்கும். அது வந்து வார்த்தையாக வந்து வேற ஒரு வார்த்தை இருந்துச்சு எடுக்கும்போது, அது டப்பிங்கில் தான் மாறினுச்சு. அது கத்தும்போது இல்லை, அதித்தியோட அப்பா பக்கத்தில் தான் நின்னார். அந்த ஷாட் முடிஞ்சோன்னே என்கிட்ட சொன்னார், உங்களை வந்து அப்படியே குத்தி கொண்டுலாமான்னு இருந்துச்சு எனக்கு. நான் டக்குன்னு அவர்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அதுதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அதான் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ அதேமாதிரி ரொம்ப நெகட்டிவாக நடித்தா யார் நடித்தாலுமே யாருக்குமே ஐயோன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ கூட நான் அந்த மிரேஜ், இந்த ஜீத்து ஜோசப் சாரோட மிரேஜ் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு உட்காந்து பார்க்குறா, வீட்டில் தான் பார்க்குறேன், நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன், ஐயோ வந்துட்டானா போச்சா அப்படின்னு என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு என் பொண்ணு கேட்குறா, நான் தான் உட்காந்துருக்கேன், போச்சா என்ன பண்ண போகிறப்ப இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன் நீ சொல்லு அப்படிங்கிறா என் பொண்ணு. ஸோ அதுதான் நெகட்டிவ் ரோல்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம். வீட்டில் என்ன சார் சொல்லுவாங்க தொடர்ந்து நெகட்டிவ் ரோலாக நடிச்சிட்டு வர்றதுக்கு? வீட்டில் அதுதான் என்னை க்ளோஸாக தெரியும். வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து மதன் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ் ரோலாகவே இருந்து வீட்லேயும் கிட்டத்தட்ட அந்த ஷேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேனே, சமீபமாக நான் தெலுங்கில் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், ஷோ டைம்னு படத்தோட பேர். அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். தமிழில் நான் தான் அந்த ரோல் பண்ணியிருந்தேன், ஒரு போலீஸாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தேன், ரொம்ப முக்கியமான ரோல் இது. அதை வந்து அங்கே வந்து வேற ஒரு நடிகர் வச்சு எடுத்தேன். அந்த படம் பார்க்குறதுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு இல்லை, அப்படியே அவர் வீட்டில் எப்படி இருப்பாரோ அப்படியே எடுத்துட்டீங்க தம்பி, ஐயோ ஐயோ அப்படியே இருப்பார் தம்பி இவர். அவங்க வந்து ஓப்பனாக ஒரு சேடிஸ்ட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லலை, அந்த அளவுக்கு தலைவனை பற்றி வந்து. ஏன்னா அவர் வந்து சேடிஸ்டெல்லாம் கிடையாது. அவர் எப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் வீட்டில் ரூடா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இப்படி தான் இருப்பேங்கிற பேர் வெளியே இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவர். வந்தாலுமே சுற்றி உள்ளவங்களை கலாய்க்கிறது. ஈவன் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற ஹீரோவுக்கு பயப்படுவாங்களா அவங்களுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டால் அவருக்கு மேலே ஒரு சின்ன பயம் இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லை, நம்ம இப்போ வந்து வீட்டில் வந்து பயங்கர விளையாட்டா பயங்கர அன்பா அப்படி ஒன்றா இருப்போம். அதனால பெருசா அதை வீட்டில் அப்படி இருப்பீங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து இவனா திமிரு பிடிச்சவனா இருப்பானோ அப்படின்லாம் ஐயோ நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. நம்மளோட பழகி நெருக்கமாக பழகினதுக்கு அப்புறம் தான் இல்லையே நல்லவன் தான் போல இருக்கேன் அப்படின்னு ஒன்று தான் தோணும். ஓகே, நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் சார், உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து மாவீரன்ல நீங்கள் வந்து சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பீங்க, பட் அது வந்து பெரிய இம்பாக்டாக இருக்கும் அதில். ஸோ ஒருத்தர் வந்து அதில் பார்த்துருப்பாரு, நீங்களே பாருங்க சார், சொல்லியிருப்பாரு, எந்த ரோல் கொடுத்தாலும் போட்டு மிரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா தான் இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம வேலை செய்யும் போது அந்த டைரக்டர் இருக்காருல்ல, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்க தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும். அதுக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஸ்பேஸ் கிடைச்சி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம்.
இப்போது ரஜினி சார் வந்து சொல்லுவாங்க, பாலச்சந்தர் சார் படத்தில் வந்து ஆரம்பத்தை நடிக்கும்போது 3 முடிச்சு நடிக்கும்போது வந்து இல்லை ரஜினி சார் ஆக்ஷன் அப்படின்னா வேகமாக படியில் போயிட்டு கட் 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 திரும்ப வா அப்படிங்கும்போது இல்லை ரஜினி சார் பின்னாடியே பார்த்துட்டு ஒரு ஸ்டைலாக அப்படி நடந்து வருவார் இல்லையா, நடந்து பின்னாடி நிற்கிறான், என்ன பண்ணுற சும்மா ஸ்டைல் இதே இல்லை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணு அப்படின்னா அதேமாதிரி டக் 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 டக்குன்னு ஏறி மேலே போகிறது பார்த்துட்டு நல்லா இருக்கு அதையே பண்ணு. இந்த டேரக்டருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சில இடங்கள்ல இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு திறமைகள் இருக்குன்றது சில சமயங்கள்ல சில பேர் ஸ்டைல் பண்ணியே சாவடிப்பாங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரஜினி சாருக்கு தான் அது, எல்லாரும் அதை பண்ணிட்டா ஒர்க் ஆகாது. நம்ம ரஜினி சார் மாதிரி பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணும்போது இல்லை டேரக்டருக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ இது நல்லா இது வேணாலும் சொல்ல முடியாது, பண்ணாதீங்கன்னு அது வேணாங்க இயல்புல ஒன்று பண்ணுங்க. ஏன்னா எல்லா நடிகர்களுக்குள்ளாரையுமே ஒரு டிஃபால்ட்டா வந்து சிவாஜி சாரா இருக்கட்டும் இல்லை ரஜினி சாரா இருக்கட்டும், நம்ம அதிகமாக ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு நடிகர்கள் நமக்குள்ளார இருந்தே தீருவாங்க. அது வந்துடும், எங்கேயாவது வந்துடும். அது வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு டேரக்டரோட விஷன் என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறது தான் நம்மளோட கடமை. அது சமயத்தில் மிஸ் ஆகிட்டாலும் பெரிய தப்பு. நம்ம ஏதாவது புதுசாக பண்ணலாம்னா அதோட அப்ரூவலோட பண்ணால் பெட்டர். ஓகே, இப்போ பைசன் மூவிக்குள்ள வருவோம். ஸோ மாரி சார் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே வந்து சேரு புழுதி இதெல்லாம் புரண்டுகிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அதுக்கு எவ்வளோ சார் மெனக்கெட்டீங்க? இப்போ நம்ம என்ன அப்படியே சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டு அப்படி வளர்ந்தாலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இப்போ ஊரில் இருக்கும்போது ரெகுலராக படிக்கிற காலத்துலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதுன்னு ஒரு செட்டோட கிளம்பி போயிடுவோம். வீட்டில் ஜென்ரலாகவே இல்லை, காலையில் வீட்டை விட்டு போனால் வீட்டுக்கு சாப்பிட வருவாங்களா வரமாட்டாங்களா, அப்போல்லாம் மொபைல் ஃபோன் பெருசாக கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நல்ல வேலையாக விளையாண்டுக்கிட்டே தான் இருப்போம். காலையிலேருந்து கிரிக்கெட் விளையாடுறதும் காலையில் நல்லா சும்மாவே கருப்பு தான். நீங்கள் இன்னும் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா கருகருன்னு இருக்காண்டாங்கிற மாதிரி வேற ஒன்றா தான் போய் நிற்போம். அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமமெல்லாம் கிடையாது. இன்னொன்று இது வரைக்கும் அவரோட படத்தில் நான் ரொம்ப கிளண்டு அடிபட்டு பெரிய வேலையெல்லாம் எனக்கு அவ்வளோ சிரமமான உடல் ரீதியான சிரமமான வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்துல வேணா பைசன்ல வேணா ஒரு இடத்துல அடிச்சு தூக்கி போடும்போது ஒரு தண்ணிக்குள்ளார போய் விழுவோம், அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஓகே சார். சோ நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர்ல? புதுக்கோட்டை. இப்போ தூத்துக்குடி ஸ்லாங் வந்து எப்படி அந்த ரோலுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த மனிதர்களை ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசுற பேச்சும் பிடிக்கும். இன்னொன்று ஒரு ஸ்லாங்கை வந்து பேசுகிறேங்கிற பேரில் இழுத்து பேசி கெடுத்துறாம அந்த ஊரில் பிறந்து வாழ்ந்து அதை சரியாக தெரிஞ்சவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு பேசுறது இல்லை, அது சூப்பர் அது. ஸோ அந்த மாதிரி மாரி சார் வந்து இப்பயும் தன்னோட அடையாளத்தெல்லாம் எதையுமே ஒரு தொலைச்சிடல. ஊர்லேருந்து எப்படி வந்தாரோ எப்படி பேசினாரோ அப்படி தான் எல்லாத்துட்டையுமே பேசுகிறாரு. அப்போ நம்ம ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் டப்பிங்கில் அதை ரொம்ப அழகாக சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே. ஸோ படத்தில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ லால் சாரா இருக்கட்டும், அம்மி சாரா இருக்கட்டும், நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க சார், அது எப்படி இருந்துச்சு? மோஸ்ட் சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க. பசுபதி சார் கூட தான் உங்களுக்கு நிறைய சீன்ஸ் வர. ஆமா ஆமா, அவர் வந்து நடிக்கவே தேவையில்லை, வந்து நின்னாலே அவர் கண்ணாலே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ எப்படி சார் இருந்துச்சு அதெல்லாம்? அவங்க ரொம்ப காமாக தான் இருப்பாங்க. ஓகே. நீங்கள் இப்போ நமக்கு இப்போ ஒரு ஆடியன்ஸாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க மோஸ்ட் சீனியர்னும் நிறையா படங்கள் நடித்தவங்க, அவங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது. அவங்க கூட சக நடிகர்களாக வளரும் நடிகர்களாக நீங்கள் போகும்போது எப்படி அதை அணுகுவீங்க இப்படி நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? நீங்களுமே பக்கத்தில் இருந்து அவங்களோட பழகி பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, அதுக்கான கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, அந்த 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 கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணுறாங்கிறது சுத்தமாகவே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இயல்பான வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன சாதனைகள் பண்ணிட்டு சில பேர் பத்தியில் லைட்டாக காலரை தூக்கி விட்டுக்குவாங்க இல்லையா, அது கூட இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, ரொம்ப காமாக இருப்பாங்க, தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் கூட இருக்கிறதுங்கிறதே பெரிய பிளெஸிங் தானே. பெரிய பிளெஸிங் தான். ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்போது இதை படி, இதை கற்றுக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ நம்ம சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிற வயசில் இந்த மாதிரி ஆட்களோட பழக்கம் இல்லை, நிறையா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான பெரிய சந்தர்ப்பமா அமையும். மாரி சார் கூட ஒர்க் பண்ணுன்றது வர எல்லாருக்குமே ஒரு ஆசையா இருக்கும், பெரிய ஆசையா இருக்கும். நீங்க அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சார் சொல்லுவீங்க? பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் அவரு. தன்னுடைய தான் சிந்திக்கிறதும் தான் செயல்படுத்துறதும் ஒன்றா இருக்கிறதுங்கிறது பெரிய அபூர்வம்.
இப்போ நம்மெல்லாம் என்ன நினைப்போம் ஜென்ரலாக, ரொம்ப சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ வள்ளுவர் வந்து சொல்லுவாப்புல, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசால கூட அழுக்காயிடாது, மாசு இளன் ஆதல் அனைத்து அரண், அதை விடவும் அறம் வந்து வேறு எதுவுமே கிடையாதுடா அப்படி தான் சொல்கிறார். அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலையுமே ஒரு விருப்பம் இருக்க தான் செய்யும். எனக்கு அது தவறான உணவாக இருந்தால் கூட, அது உடம்புக்கு ஒவ்வாததாக இருந்தால் கூட, அந்த உணவு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அந்த மனசு சஞ்சலப்பட்டுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருந்து தான் தீரும். அப்படி மனசுக்கும் செயலுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அவர் ஆனால் கிட்டத்தட்ட சிந்தனைக்கும் செயலுக்கும் வந்து பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. அது நம்ம பெருசாக லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்க முடியும். இல்லைனா வேலை ஒட்டாது உங்களுக்கு. வேற ஒன்று நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே, நீங்கள் கேள்வி கேட்கும் போதே இல்லை, எனக்கு வேற ஒன்று ஓடிட்டு இருக்கும். அது ஜென்ரலாக நிறைய பேருக்கு இப்போ நடக்குது. நிறைய பேருக்கு, அதுவும் இப்போ இந்த ரீல்ஸ் உலகம் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே அதிகமாக நடக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்வியூ இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் நம்ம ஓரளவு கான்சியஸாக இப்போயாவது போய் தொலைஞ்சிடாமல் ஒழுங்காக அதுக்கு பதில் சொல்கிறான் அப்படிங்கிறது அநேகமாக இருக்குது. மற்ற சமயங்கள்லாம் வந்து இல்லை, அப்படி ஓடிடும். அவர் வந்து சிந்திக்கிறதும் செயல்படுத்துறதும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அதை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கற்றுக்கிட்டோம்னா பெரிய விஷயம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தான் தொடர்ச்சியாக வந்து வில்லன் ரோல்ஸாகவே பண்ணிட்டு இது மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, மாறணும்னு இல்லை. இங்கே வந்து வில்லன்னு ஒருத்தன் கிடையாது. இங்கே வில்லன் சூழ்நிலை தான். ஸோ அந்த சூழலுக்கு ஏற்ற மனிதர்கள் எப்படி எந்த வில்லன் ஆகுறாங்க, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க திருந்துறாங்களா, சரியாகிறாங்களா, அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை கூப்பிட்டு சூப்பரா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறேன்னு சொல்கிறதுன்னு பெரிய மேட்ரு இல்லை. நீங்கள் கடைசி வாங்குற பையனை கூப்பிட்டு எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறத முயற்சி பண்ணுறது தான் இங்கே விஷயம். உங்கள் பிள்ளை நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான், நீ பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா அப்படின்னு ஸ்கூலில் சொன்னால், பாடம் எடுக்கிறது நீ தான் பாடம் எடுக்கிற, சொல்லிக் கொடுக்குறது நீ தான் சொல்லிக் கொடுக்குற. அப்புறம் அந்த பையன் நல்லா படிக்கலைன்னா நீ அவனுக்கு தான் இங்கே பாடம் எடுக்கணும். ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வாங்குறான், அவனுக்கு நீ பாடம் எடுக்கல, நீ என்ன, அவன் இருக்க நல்லா தான் படிக்கிறான், படிக்காதவன தான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான நெகட்டிவ் ரோல் பண்ணுற அந்த பர்டிகுலர் கேரக்டர் எப்படி தன்னைத்தானே திருத்திக்கிட்டு சுய பரிசோதனை பண்ணி சரியானுச்சு, இல்லை அந்த சூழலும் சந்தர்ப்பமும் அந்த கதாபாத்திரத்தை எப்படி சரி பண்ணுச்சுங்கிறத இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் வில்லனாவே உங்களை வந்து நிறைய பேர் பார்த்து திட்டியும் இருப்பாங்க, திட்டி ரசிச்சிருக்காங்க நிறைய பேர். எப்போ நாங்கள் வந்து மதன் சார் வந்து ஹீரோவா பார்த்து ரசிக்கிறது சார்? ஹீரோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான், என்னன்னா ஹீரோ ஆயிடணும், அவன் ஆக்டர் தான், அவன் சொல்லுவான் இப்படியே ஹீரோ ஆயிடணும் அப்படிமா. என்னடா ஹீரோ, ஆக்டர் அவ்வளோதானே, அது என்ன ஹீரோ, ஹீரோவில் என்ன தனியாக ஸ்பெஷலாக, ஹீரோக்கு தாண்டா நல்லா சம்பளம் தராங்க அப்படிமா. அது பயங்கர ஆதங்கமாக இருக்கும் அவன் சொல்லும் போது. அது உண்மை தானே. ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, அந்த எழுதுகிற இயக்குனருக்கும் கதாசிரியருக்கு இவங்களுக்கு தான் முதல்ல நல்ல சம்பளம் தரணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க எழுதாமல் அதை அவங்க கற்பனை பண்ணாமல் இங்கே எந்த நடிகரும் நடிச்சிடவே முடியாது. இன்னொன்று அவங்களோட உழைப்பு இருக்குல்ல, இயக்குனர், துணை இயக்குனர், உதவி இயக்குனர், இவங்களோட உழைப்பு இருக்குல்ல, அது பயங்கரமானது. என்னைக்கு இந்த கரு உருவாகுதோ அதில் எழுத ஆரம்பித்து அவுட்டு கொடுத்து இந்த படம் ஓடிடியில் சேட்டிலைட்னு எல்லாம் தேஞ்சு போகிற வரைக்கும் அவங்களோட வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ ஓடிடிலாம் வந்துக்கிட்டா திடீர்னு வெவ்வேறு கைண்ட் ஆஃப் அவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும். தேட்டரில் என்ன நடக்கலாம் எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நடிகர் வந்து அந்த ஆக்ஷன் வர்றோம், நடிக்கிறோம், வேலை முடிஞ்சுனா போயிடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வந்து வெயிட் பண்ணோம்னா டிடிஎஸ் வந்துருச்சா இல்லையா அதை பார்க்கறதுக்கு தான். ஆனால் அவங்க வேலை வந்து எண்டு வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. இது எப்போ மாறும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நான்லாம் டேரக்டர், நான் தான் முதல் சம்பளம் வாங்கணும். ஆல்ரெடி ஆயிட்டீங்க சார்? இல்லை, ஆயிட்டோம். நான் இண்டிபெண்டன்ட் மூவி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் அது ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக தான் எடுத்தேன். ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக ஒன்று எடுத்தோம். அதில் பொருளாதார ரீதியாகவும் எனக்கு நிறைவான ஒன்று நடந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிற ப்ரொடியூசர்ஸ் வேணும். இப்போ வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து பெரிய சம்பளம் கொடுக்கறது அவங்க தானே, ப்ரொடியூசர் தானே தர்றாங்க, அவங்க தானே தராங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அந்த இயக்குனர்கள் தான் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் எதனால இது அங்கே 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 போகாமல் வேறு எங்கெங்கேயோ போகுதுங்கிறது ஒரு கேள்வியாகவே தான் இருக்குல்ல. அவங்களுக்கு தானே போகணும் அவ்வளோ தூரம். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்குற சம்பளமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோட அசிஸ்டன்ட் கூட வரனால, ஒரு நடிகரோட அசிஸ்டண்ட்டாக கூட பேக் வச்சுட்டு டச்சப்பாக வருவாங்கல்ல, அவங்க வாங்குகிற சம்பளம் கூட வாங்குறது இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்.
அது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை அது. எனக்கு எல்லாம் 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்து வேலையை முடிச்சு டேரக்டர் போனதுக்கப்புறமா போய் இவ்வளோ வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே சரியான சன்மானம் கொடுக்கப்படுறதில்ல. அப்படி அந்த சன்மானம்னு சொல்லக்கூடாது, சம்பளம் தான் அது. அது சன்மானம் ஆகணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகே. இப்போ நீங்கள் ஆக்டராக இருக்க வரைக்கும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டேரக்டராக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன சார்? இல்லை, நான் கற்றுக்கிட்டதுன்னு இல்லை, நான் ரொம்ப அக்கறையோட ரொம்ப பொறுப்போடு அணுகணும்னு நினைக்கிறது. பட்ஜெட் வந்து இப்போ யாரோ ஒரு முதலாளி பணம் போடுறாரு, அந்த பணத்துக்கு வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை கையாளணும், வேலை செய்யணும்னு நினைப்பேன். அதுக்கும் கூட நான் திருக்குறள் வாசிக்கிற பழக்கம். அதில் ஒரு குறள் இருக்கும், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செய்யும் அப்படின்னு குறள் இருக்கும். அதாவது பிஸ்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணமாக நினச்சி அதுக்கு ரொம்ப சரியாக இருந்து அந்த வேலையை செஞ்சு அவருக்கு லாபம் ஈட்டி கொடு அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு இயக்குனருமே அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, எல்லா இயக்குனரும் அப்படி இருக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அது எங்கன்னா இந்த நடிகர்கள்னு வர்ற இடங்கள்ல வந்து சம்பளமாக ஒன்று பெருசாகிடும். நடிகர்கள் பண்ணுற சில அல்ட்ராசிட்டியால் தான் வந்து சில சிக்கல்கள் ஆகிடும். ஆனால் அந்த பழியும் கூட எங்கே போய் முடியும்னா ஃபைனலாக அந்த இயக்குனர் தலையில் தான் போய் முடியும். அது 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 இருக்கக்கூடாது. அது ஸ்ட்ராங்காக ப்ரொடியூசர்ஸ் வந்து டேரக்டர்ஸ் பக்கம் ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா அது மாறிடும். டேரக்டரா வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை, எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், எனக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து சாமானிய மக்களை வந்து பூர்த்தி பண்ற மாதிரி எனக்கு ஒரு படம். நீங்க ஒரு டேரக்டரா எந்த மாதிரி படம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை சார்? இங்க மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பேசக்கூடிய படங்கள் தான் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் பண்ண படத்துலேயே வந்து ஏற்கனவே நூடுல்ஸ் அந்த படம் பண்ண படத்துலேயே வந்து பெருசாக வில்லன்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஹீரோ வந்து பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிப்பாப்புல, ஹீரோ குடும்பமே மாட்டிக்கும். அவங்க எப்படா வெளியில் வருவாங்கங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஐயோ வீணா அப்படி மாட்டிக்கிட்டாங்க, எப்படியாவது நடந்துடாதா அப்படின்னா எவன் அந்த வீட்டுக்குள்ளார வந்தால் அந்த சிக்கல் இன்னும் பெருசாகுமோ அவன் அந்த வீட்டுக்குள்ளார வந்துடுவான். அவன் அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் இன்னும் பதட்டம் அதிகமாகும். அவனுக்கு அந்த வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு, இவங்க எல்லாருமே அடுத்த ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இப்போ எப்படிடா தப்பிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு தானாக ஒரு விதிவசப்பட்டுன்னு ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று நடக்கும். நடக்கிற இடத்துல குடும்பமே பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய படங்களை வந்து தொடர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இவன் காப்பாற்றுவான் அவன் காப்பாற்றுவான் இல்லை, நம்மளோட சிந்தனையும் நம்மளோட செயலும் நம்ம எப்படி வாழ்க்கையை அணுகணுங்கிற முறையும் இந்த அறமும் நம்மளை காப்பாற்றிடும் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், கம் பேக் டு பைசன் மூவி. துருவ் விக்ரம் சாரோட ஆக்டிங் அதில் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விக்ரம் சாரை நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு கேரக்டருக்கு நடிப்பாருன்னு. ஸோ இவர் கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது நான் என்ன சொல்கிறேன் இல்லையா, எனக்கு நான் இப்போ பேசுனதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாழ்க்கைக்குள்ளார, குடும்பத்துக்குள்ளார, ஊருக்குள்ளார எப்படி இவெல்லாம் இருந்திருப்பான் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இந்த திருநெல்வேலியோ இந்த மண்ணோ இந்த மனிதர்களோ அவருக்கு பெருசாக தெரியாது. இவர் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது இருக்கு இல்லையா, உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மன ரீதியாக எல்லாமும் தயார்படுத்திக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு திருவண்ணாமலை, இப்போ அங்கேருந்து சென்னை வந்து நீங்கள் அனைவரும் தனியாக தான் இருப்பீங்க இல்லையா, ஃபேமிலியாக இருக்கீங்க, சூப்பர். ஃபேமிலியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ பேச்சுலராக தனியாக வந்திருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஊரை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அங்கே சாப்பிட்ட சாப்பாடு, அங்கே இருந்த மனுஷங்க, அப்பா அம்மா உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிறது சிரமமாக இருக்கும். இதனால் வேறு வழி இல்லை, இருந்தான் தீரணும், கட்டாயம். மாதம் சம்பாதிக்கணும், படிச்சிருக்கோம், அதை வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும், இல்லை படிக்கும் போது அவனை லோன் அடைக்க வேண்டிய தேவை இருக்கும். இப்படி ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். அவருக்கு என்ன தேவை இருக்குது? விக்ரம் சாரோட பையனுக்கு வந்து ஒரு படம் ஹீரோவாக அடுத்தடுத்த படம் ஓரளவு ஃபேண்டஸியாக ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு போயிடலாம்ல. இல்லை, தன்னை இங்கே நிலைநிறுத்திக்கணும்னா தான் மெனக்கட்டு ஒரு படம் பண்ணியே தீரணும். இதில் கூட கொஞ்சம் பெருசாக அலட்டிக்காமல் ஏமாற்றி அப்படி பண்ணுற ஆட்கள்லாமும் இருக்காங்க. அது இல்லாமல் தன்னை முழுசாக ஒப்படைச்சு எந்த இடத்துலையுமே கேள்வியே வராத அளவுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி பதிலாக ரொம்ப பர்ஃபெக்டாக நிற்கிறது இருக்குல்ல, அது பிரமாதம். அவர் வேலை வந்து
பயங்கரமாக ஒரு மெய்சில் இருக்கிற வேலை தான் அவரோட வேலை. ஓகே. அண்ட் ஃபைனலாக நீங்கள் எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கேரக்டர் இருக்கு சார்? எனக்கு அயலி அப்பா ரொம்ப பிடிக்கும். அயலியில் வந்து அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அயலியில் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு. ஆனால் இப்போ ஆனால் வந்து பைசனில் பிடி வாத்தியார் அவங்க பாராட்டுறது இல்லை. எனக்கு என்ன, நான் நடிக்கும்போது வந்து இது இவ்வளோ பெரிய பாராட்டு பெருமாங்கிறது எனக்கு தெரியாது, ஆரம்பத்தில் தெரியாது. இது ரொம்ப அதீதமான சந்தோஷத்தை கொடுக்குது. ஏதோ ஒன்று பரவாயில்லையப்பா, ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒன்று கொடுக்குது. ஸோ பைசன் பிடி வாத்தியாராக இருக்கட்டும், அயலி அப்பா ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணும். அண்ட் அடுத்த வாட்டி நான் வந்து டேரக்டர் மாதிரி தான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ சார்.